நேபாளுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில மரண பயத்தை காமிச்சிட்டாங்க இங்கிலாந்துக்கு நேபாள் டீம். இந்த மேட்ச் இந்தியால நடக்குதா இல்ல நேபாள்ல நடக்குதா அந்த அளவுக்கு குழப்பமாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நேபாள் ரசிகர்கள் வந்து இருந்தாங்க மேட்ச பாக்குறதுக்கு. மும்பைல உள்ள வங்கடே ஸ்டேடியம்ல பேட்டிங் செஞ்ச இங்கிலாந்து அணி 184 ரன் அடிச்சிருந்தாங்க. 185 ரன் அடிச்சா வெற்றின்ற நிலையில களம் இறங்கினாங்க நேபாள் டீம். முதல்ல பேட்டிங் செஞ்ச குஷால் பர்டல் அதிரடியான ஆட்டம் ஆடி இருந்தாரு. 17 பந்துல 29 ரன் அடிச்சிருந்தாரு. நேபாள் அணியுடைய கேப்டனான ரோஹித் பவுடலும் தீபேந்திரா சிங் ஐரியும் மரண அடி அடிச்சாங்க இங்கிலாந்து போலருங்களை. இங்கிலாந்து டீமுடைய கீ போலரான ஆதில் ரஷீத்தையும் ஜாஃப்ரா ஆச்சரையும் அவங்களுடைய போலிங்க பந்தாடிட்டாங்க. தீபேந்திரா சிங்கும் ரோஹித் பவுடலும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாம் கரன் மட்டும் அதிரடியான போலிங்க போட்டு விக்கெட்டுங்களை எடுத்தாரு. ஆனாலும் கடைசியா தான் வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி. லோகேஷ் பாம் அதிரடியான ஆட்டம் ஆடினாரு. இங்கிலாந்து போலருங்க எவன் போட்டாலும் அடிச்சு பட்டைய கலப்பின்னு இருந்தாரு லோகேஷ் பாம். ஜாஃப்ரா ஆச்சருக்கு கடைசியா போலிங் போடும்போது கையை இழுத்துக்கிச்சு வைடு மேல வைடு போடுறாரு. சிக்ஸும் கொடுக்கறாரு, போரும் கொடுக்கறாரு. மேட்சையும் டர்ன் அவுட் பண்ணி விட்டாரு ஜாஃப்ரா ஆச்சர். கடைசி ஓவர் போட்ட சாம் கரனுக்கே போலிங் போட பயம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அதிரடியான ஆட்டம் ஆடினாரு லோகேஷ். லாஸ்ட் 2 பால் இருக்கும்போது ஜாஸ் பட்லரும் ஹாரி ப்ரூக்கும் வந்து சாம் கரன் கிட்ட பேசின்னு இருந்தாங்க. அப்போ அவர் ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி சாம் கரன் அபாரமான பந்து வீசி மேட்சையே வின் பண்ணி கொடுத்துட்டாரு சாம் கரன். மேட்சை வின் பண்ணிட்ட பிறகு இங்கிலாந்து டீம் மிகப்பெரிய பெரும் மூச்சை விட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரஷரா இருந்துச்சு இந்த மேட்ச். ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு சாம் கரன் நோ பாலோ போட்டு இருந்தாலும் ஈஸியா வின் பண்ணி இருந்திருப்பாங்க நேபாள் டீம். என்னதான் இங்கிலாந்து டீம் மேட்சை வின் பண்ணி இருந்தாலும் அனைவருடைய மனசை வின் பண்ணிட்டாங்க நேபாள் டீம். நேபாள் அணியின் கேப்டன் ரோஹித் பவுடல் மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லி இருந்தாருன்னா, எங்க டீம் பிளேயருங்க விளையாடின ஆட்டத்தை நினைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். முடிவு எங்களுக்கு சாதகமா வரலனாலும் 100% எங்களுடைய உழைப்பை நாங்க கொடுத்திருக்கிறோம். நாங்க எந்த டீமையும் சாதாரணமான டீம் இவங்க கிட்ட ஈஸியா விளையாடி ஜெயிக்கலான்ற மாதிரி விளையாட மாட்டோம். அதிரடியான ஆட்டத்தை தான் நாங்க விளையாடுவோம். அதே நேரத்துல நாங்க சும்மா டோர்னமெண்ட் ஆடணும்னு மட்டும் வரல. இங்க நேபாள் டீம் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்களோ. டீமை பார்த்தா லேசுப்பட்ட டீம் மாதிரியே தெரியல. அவங்க கப் அடிக்கிறதுக்கும் நல்ல தகுதி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா விளையாடுறாங்க நேபாள் டீம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நேபாள் டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம சொல்லுங்க. இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்படியே